ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். இன்றைக்கி நம்ம எப்பயும் போல் நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஜிலேபி மீன் தான் பிடிக்க போகிறோம். எவ்வளோ மீன் கிடைக்குன்னு பார்க்கலாம். அதேமாதிரி மீனுக்கு முதல்ல நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். முதல்ல போய் ஃபுட்டை போய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதை நான் என்ன வரேன், 1 மணி நேரம் தான் பிடிப்பேன். தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? ஆமாம். கட்டி கட்டியாக போடுறேன் அப்படின்னா எப்படின்னா மேயும் அப்படியே விளாசி ஒன்று பக்கத்துலேயே போகிறேன். ரொம்ப உள்ளே போடாத. இல்லை இங்கே தான் அப்புறம் ஆழை கம்மியாக இருக்குல்ல, மீன் இப்போ ஆழை கம்மியாக அதிகமாக இருந்தால் போடலாம். மாவு மாதிரி விளாசி ஒன்று இப்படி கட்டி கட்டியாக அப்படி தான் போட்டா நாங்கள் வீடியோ ரிசர்ச் பண்ணிட்டு தான் போட்டோம். சரி போடுங்க. எனக்கு ஒரு பொய் பார்த்து விட்டு இங்கே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பிடிக்கல, ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணணும். மீன்லாம் வரணும். ஃபோன் வருது, கம்பெனி கால். கட் பண்ணிட்டா? சுனில் தூண்டியில் ஏதோ ஒரு உயிர் துடிக்குது. பேர்லாம் சொல்லாதீங்க வீடியோவில். என்னடா அப்புறம் பேர் வேறு என்னடா, வேறு எதாவது சொல்லணும்? சொல்லுங்கள், ராஜான்னு சொல்லுங்கள். ஓகே, ராஜா தூண்டியில் வந்து மீன் வந்து என்னடா அது? அதுக்கு தானே வாங்க சேர்ந்த மகன் போகலாம். நான் ஃபுல்லாக போட்டு விடு, தொங்குற மாதிரி. எனக்கு வீடியோவில் காமி. எங்கடா ஃபுல் பூச்சி? அது ஃபுல் பூச்சா? அது என் தம்பி போகிறான். அந்த ஸ்பாட்டு தான் நல்ல ஸ்பாட். அந்த இடத்துல நிறைய மீன் நாங்கள் பிடிப்போம். தவக்கலை மக்களே, மாவு போட்டு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணி போட்டுக்கணும், ஆனால் முன்னாடியே போட்டோம். பட் ஆனால் இனிமேல் தான் மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை தண்ணி வைக்கிறது நல்லா இதாக இருக்கும். புழுகாலியா? அப்போ மீன் கிடைக்கும். அது நெட்டில் போட்டு தானே பார்க்கணும். இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கிறது? மண்புழுக்கு உடம்பு மட்டும்தான் இருக்குது, கண்ணு காது மூக்கெலாம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் இருந்திருந்தால் எப்போயோ அது நம்மள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்டா என்னை வெட்டி இதில் போட்டு என் உயிரை கொள்றீங்கன்னு. மீன் இருக்குல்ல வந்துட்டான். வட்டாண்டா மீன் இருக்குல்ல சொல்லி வந்துட்டான். எப்படி கொஞ்சம் கையில் நான் வாங்கிக்கிறேன் மீன் பிடிக்கிற மாதிரி. எஸ், மீன் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு சுனில் துண்டில் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச பெரிய மீன் இது இப்போதைக்கு தான் பெருசு. இதுதானே முன்னையும். சரி, வீட்டுக்கு ஒரு வருவல் இன்னைக்கு எனக்கு ஆகுது. சுனில் தான் பிடிச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் மீன். ஒன்றை காமிக்க மாட்டேன்ப்பா, ஏன்டா இப்படி இருக்கு? வீடியோ ஃபேமஸ் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் வீடியோ வருவீங்களா? எனக்கு குடைக்குள் சுனில், சாரி குடைக்குள் ராஜா. இவர் தான் குடைக்குள் ராஜா. நீங்கள் பேரே சொல்லுங்க. நீ தானே சொல்ல ராஜான்னு சொல்லுங்க. எடுக்கல அடங்கி போயிருந்தேன். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது மட்டும் கொத்த மாட்டேங்குதா? கடுப்பாகுது. ஆற்றுல கிடச்ச அதே ஓலைக்கண்டையா இது ஏதோ சொன்னாங்களே, என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது? ஐயோ என்னடா இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது? ஐயோ வீந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல எப்பயும் பிடிப்போம். அந்த இடத்துல மீன் வந்து கொஞ்சம் நேரமாக ரொம்ப நேரமாக கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் மாற்றி அந்த பக்கம் கார்னரில் போட்டோம். அந்த இடத்துல செம மீன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஒரு பெரிய மீன் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி என்னோடய ராசியான தூண்டியில் பிடிச்சான். பட் அதுவும் பெரிய மீன். அதை இழுக்கும் போது முள்ளே பிச்சுட்டு ஓட்டிடுச்சு. அந்த தூண்டியுமே முள் திருப்பி கட்டணும். அந்த தூண்டியை பாருங்கள், முள் நரம்பே போச்சு. முள் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. செம பெருசு தண்டி. உங்களுக்கு தெரியும், இதில் வந்து முள் தான் பிச்சுட்டு போயிடுச்சு. பெரிய மீன் இருக்குங்க. ஸோ நம்ம இன்னொரு எடுத்து தூண்டி இருக்காது, ட்ரை பண்ணுவோம். பெரிய மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது வரைக்குமே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு
1 கிலோவுக்கு பிடிச்சிருப்போம், 1 கிலோவுக்கு மேலே தான் பிடிச்சிருப்போம். பட் ஆனால் பெருசாக ஒன்று கூட இன்றைக்கி மாட்டல. நாளைக்கு இது சரி அடுத்தது பார்ப்போம் இந்த பெரிய மீன் கிடைக்குதான்னு. இந்த இடம் தான் நம்ம ஸ்பாட்டு இப்போ புதுசாக. பட் ஆனால் 2 மீனுமே பெருசு விட்டுட்டோம். ஒன்று பிச்சுட்டு போயிடுச்சு, இன்னொன்று நரம்பே பிச்சுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் செம்ம வெயிலில் வந்தோம். ஆனால் இப்போ வந்து மழை வர மாதிரி இருக்கிறதால, மேகமூட்டம் அதிகமாக இருக்கிறதால இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஜாலியாக ஜில்லுன்னு மீன் பிடிக்கலாம். சுனிலாம் விட்டி, ஐயோ சுனில் விட்டி பண்ணி தெரிஞ்சுக்கிறேண்ணே. அதான் சொல்கிறேன், லைஃப்பில் நீங்களாம் அனுபவப்பட்டதான். நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவனா அனுபவப்பட்டால் தான் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒரு மீன் தான் அதில் இருக்காது. தூக்கு மாட்டிச்சு. இல்லை மாட்டினா மாட்டல அது. தூக்கிடா. வெயிட் பண்ணுறேன் எனக்கு தெரியுண்ணே. சுனில் வெயிட் பண்ணுவான், நான் சொன்ன மாதிரி கேட்பான். பொறுமையா 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 பொறுமையா. இது கொஞ்சம் பெருசு தான், கொஞ்சம் ஒரு 300 கிராம் வரும். ஈத்துனா உனக்கு மாட்டிருக்குது, நான் சொன்னேன் தெரியுமா? ஆனால் இதுமாரி ஏதோ ஆயிருக்கு. அப்போ லவ் ஃபெயிலியர் கரெக்டா? அப்படியே வாழ்க்கைன்னா அப்படி தான், 10 லவ் வரும், 10 லவ் போகும், கடைசியாக ஒரு மேரேஜ் ஆகும். அதுதான் வாழ்க்கை. பார்த்தீங்களா? பெருசு வேணுமா சின்ன வேணுமா? கூட கொத்துது, ஆனால் அதுக்குள்ளே ஈர்த்து போடுறான். தெளிவாக இருக்கும். பாருண்டா 20x வச்சுருக்கேன், செம்ம தெளிவாக இருக்குது. கரெக்டாக தானே இப்போ தானே என் தூண்டி பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. எவ்வளோ நேரம் அது கிடைக்கல, கிடைக்கும்டா. இப்போ எம்பேர் தெளிவாக தெரியும். ஆக்சுவலாக இப்போ இப்படி எந்த காலம் க்ளவுடியாக இருக்குல்ல, அதனால நல்லா தெளிவாக தெரியும் மீன். சரி சொல்லு, இந்தாண்ட போட்டு மாற்றி நான் போட்ட இடத்துல போடு. போடுறா, நிஜமாக கிடைக்கும்டா. ஓரளவுக்கு பெருசு தான் சொல்லு. நமக்கு கிடச்ச பெரிய சைஸு, ஆனால் இதோட பெரிய சைஸ் 2 மீன் விட்டுட்டோம். அப்படியே கூட இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட குட்டி. ஐயோ எடுத்துருவாங்க. நார்மலான ஸ்லிப். பிக் சைஸ். தெரியுதா? ஒரு 1/2 கிலோ வராதுடா இது? வராது. எடை போட்டுருவோம். நம்ம கையை விட்டு ஓடி அந்த அளவுக்கு போட்டுருவாங்க. கையை ஆட்டுக்கலாம். அது போயிருக்கு. என்ன சொல்றது அதுல லைவா இருக்கும். மீனை சொல்லலாம் சூப்பர். அவ்வளோதான். எவ்வளோ அந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மரம் வை. அது இது கொஞ்சம் தெரியும். இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம். ஓ கூப்பிட்டுட்டே இருக்காங்கண்ணே.
ம் கிட்டத்தட்ட ஒரு கம்மி தான் இருக்குது, 3 கிலோ தான் கிடைச்சிது. 5 கிலோ கிடைக்கும், 3 கிலோ தான். அதுவும் பெரிய மீன் 2 தான் கிடைச்சிது. எவ்வளோ மீன் சொல்கிறாங்க இல்லை இல்லை பெரிய மீன். பெரிய சேத்தி அப்படியே திருப்பி இருண்ணா அப்படியே இருக்கேன். இருண்ணா எங்கே நான் மாறிட்டே இருக்கேன். ஜூம் கம்மி பண்ண அப்படியே ஒரு கிளிக் போட்டுரு. அதெல்லாம் எந்த இது அப்படி ஒன்று மேலே ஒன்று வைங்க. அப்படி அப்படியாண்ணா ஒன்று மேலே ஒன்று வைங்க. அதுக்கு மேலே அப்படியே உயிரோட இருக்கு. இது உயிரோட தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம விட்டது இதோட பெருசு தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே ஷார்ட்ஸ் அப்படியே